ஒரு இடத்துல வந்து ஒரு சூஃபி சொல்றாரு. நான் அந்த சூஃபிய பத்தி பின்னாடி பேசுறேன். ரொம்ப சிறப்பான சூஃபி. அப்துல் வஹாப் பாக்கவி அப்படிங்கிற ஒரு சூஃபி. அவரு வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, "நீ கார் கேட்ட, நான் கார் குடுத்தேன். வீடு கேட்ட, வீடு குடுத்தேன். பிரஸ்டீஜ் கேட்ட, பிரஸ்டீஜ குடுத்தேன். என்ன யாரும் கேட்கலையேப்பா" அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். "என்ன கேட்டா எல்லாமே வந்துருமே" அப்படின்னு வந்து சொல்றான். அப்படின்னு வந்து அவரு சொல்லுவாரு. நெறைய விஷயங்கள், நெறைய நபர்கள் வந்து வந்திருக்காங்க. நான் வந்து அவர வந்து ஒரு கிரேட் பாரா சைக்காலஜிஸ்ட்டா தான் பார்த்தேன். ஒரு மெட்டாபிசிக்ஸ வந்து இவ்வளவு ஈஸியா ஒருத்தங்க டீல் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அவரை பற்றி வந்து பார்த்து, படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள்ல வந்து ஒரு மனிதன் 1980ஸ்ல ஆர்க்கிடைப் பத்தி பேசியிருக்காரு. நாம் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய தாட்ஸ வந்து செலக்ட் பண்ணி, அத ஹேபிச்சுவலா திங்க் பண்றதுக்கு பேரு. அந்த ஹேபிச்சுவலா திங்க் பண்றதுக்கான பழக்கம் இருக்கு இல்லையா? அது பேரு தான் வந்து தாட் ஹேபிட். மாடர்ன் சூஃபி ஷோல இந்த எபிசோட்ல நம்ம கூட எனர்ஜி எடுத்தது யாருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ராஜேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போகுது? ரொம்ப எக்ஸலென்ட்டா போயிட்டு இருக்கு. அண்ட் உங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். இத நீங்க கன்டின்யூ பண்ணணும். இன்னும் நெறைய பேச்சாளர்கள்கிட்ட இருக்கணும். நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி போடணும். அண்ட் இன்னொரு சேனலா இருக்கக்கூடிய உங்களோட அப்துல் வஹாப் பாக்கவி அந்த சேனல் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். அண்ட் யூ டிட் எ வெரி கிரேட் ஜாப். ஸோ உங்களோட சேவை வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இப்போ டைரக்ட்டா நம்ப கேள்விக்கு போயிடலாம். ராஜேஷ்க்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு. இப்போ வந்து ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அவருக்கு? இல்ல முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய துறையோ, அல்லது பேசக்கூடிய நபர்களோ, அல்லது சூழலோ இது தீர்மானிக்கிறது இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இல்லையா? அந்த பெஸ்ட் வெர்ஷன வந்து கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் பேரு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவலுக்கு மீனிங்கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பிரிட் ஃபுல். நம்ம ஸ்பிரிட் வந்து ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபுல்லி சார்ஜ்டான ஒரு அந்த டைனமிக்ஸ கொண்டு வர்றது பேரு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து நான் ஒரு 12 வயசு இருக்கும். அந்த டைம்ல வந்து ஸ்கூல்ல கதைகள்லாம் சொல்லுவாங்க. முதல் முறை வந்து சுவாமி விவேகானந்தர பத்தி ஒரு கதை வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த டைம்ல இருந்து தான் என்னோட லைஃப் வந்து ஜர்னி மாற ஆரம்பித்தது. அந்த கதை என்ன அப்படின்னா, அவரு வந்து ட்ரெயின்ல போயிட்டுருக்காரு. ட்ரெயின்ல போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அவர் ஆப்போசிட்ல ஒரு பிசினஸ் மேன் உட்கார்ந்திருக்காரு. இவரு காவி உடை போட்டு ஒரு மூட்டை ஒண்ணு வச்சுட்டுருக்காரு கையில. இப்போ போயிட்டுருக்கும்போது, இவரு அவர பார்த்துட்டு கிண்டல் பண்றாரு. "என்ன இவன் இப்படி இருக்கான்? இவனையெல்லாம் எவன் ட்ரெயின்ல விட்டான்?" அப்படிங்கிற மாரி வந்து அவருடைய துணி வந்து அந்த மாரி இருக்கு. அவர் ரிஸ்ட் வாட்ச் வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ரிஸ்ட் வாட்ச்ச வேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஜன்னல் ஓரத்தில இப்படி கை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சடனா அந்த ரிஸ்ட் வாட்ச் வந்து கழண்டி விழுந்துடுது. இந்த விழுந்த இந்த பாயிண்ட்ல வந்து சுவாமி விவேகானந்தா வந்து என்ன பண்றாரு, அமைதியா இருக்காரு. ஏன்னா, இவரு அதுக்கு முன்னாடி கிண்டல், கேலி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரு அமைதியா வந்து இருந்த உடனே அந்த பிசினஸ் மேன் வந்து கேட்கிறாரு, "நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆபத்துக்கு கூட உதவ மாட்டேங்கிற. நீ என்ன மாரி மனுஷனா இருப்ப?" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. விவேகானந்தர் எதுவுமே பேசல. அப்போ ஜங்ஷன் வருது. போய் டிடிய வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணும்போது டிடி கிட்ட இந்த இடத்துல வாட்ச் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அந்த வாட்ச் விழுந்த இடத்துல இருந்து எலக்ட்ரிக் போஸ்ட் வரும் இல்லையா? அந்த ஒவ்வொரு போஸ்ட்ட வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. 1, 2, 3, 4 அப்படின்னு. இந்த போஸ்ட் கிட்ட இந்த இடத்துல வாட்ச் விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த பிசினஸ் மேன் வந்து கேட்கிறாரு, "நீங்க செஞ்ச உதவிக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஆனா நான் ஏன் வந்து உங்ககிட்ட இப்படி பேசும்போது நீங்க அமைதியா இருந்தீங்க?" அப்படின்னு சொன்னா, "நான் முட்டாள்கள்கிட்ட பெரும்பாலும் பேசுறதில்ல." அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த கதை வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அப்போ என்னோட ஸ்கூல் மிஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இது பேரு தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு ஸ்பாட்ல ஒரு விஷயம் நடக்குது. நீ ரிலாக்ஸ்டா, ஃபோகஸ்டா இருக்கும்போது, உன்னோட டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கும்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. என் லைஃப்ல வந்து நான் முதல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணிருச்சு. அப்ப நான் போய் கேட்கிறேன், "இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "மெடிடேஷன் பண்ணணும்." அப்படின்னு வந்து சொல்றாங்க.
இப்போ மெடிடேஷன்னா என்ன? யார் மெடிடேஷன் பண்ணுவா? மெடிடேஷன்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? மெடிடேஷன்ல நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம என்ன இழப்போம்? அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்பிரிச்சுவல். மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, அதனோட ஆரிஜின் பாயிண்ட் வந்து மெடிசின்ல இருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. மெடிசின் கூட கிடையாது அது. மெடிடேஷனுடைய ஆரிஜின் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைக்கான மீனிங்கே என்னன்னா, அப்ப மெடிட்ரேனியன் சி அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து மத்திய தரைக்கடல் பகுதி அப்படின்னு சொன்னோம். மெட் அப்படின்னு சொல்றது மிட் பாயிண்ட், நடு அப்படின்னு அர்த்தம். மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் நடுவில் இருந்து செய்தல் பேர் தான் வந்து மெடிடேஷன். அது வந்து இப்போ வலது பக்கம் நமக்கு வந்து சூடான ஒரு நிலைகள் இருக்கும். இடது பக்கம் வந்து பார்த்தா குளிர்ச்சியான நிலை இருக்கும். இந்த 2 நிலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பகுதி தான் நடுப்பகுதி. அந்த விஷயம் தான் மூச்சு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப கிரியா பயிற்சி பண்றவங்க இருக்காங்க. வாசியோக பயிற்சி பண்றவங்க இருக்காங்க. நெறைய பயிற்சிகள் பண்றவங்க இருக்காங்க. முதல்ல வந்து நெற்றிப்புட்ட தான் கவனிக்க சொல்லுவாங்க. ஏன் நெற்றிப்புட்ட கவனிக்கணும் அப்டின்னா, அந்த நெற்றிப்புட்ட கவனிக்கும்போது இந்த 2 ஜங்ஷனும் மீட் பண்ற பாயிண்ட்ல 2 நடுநாசியும் ஓப்பன் ஆகும். அந்த 2 நடுநாசி ஓப்பன் ஆனதுக்கு பின்னாடி பண்றதுக்கு பேரு தான் மெடிடேஷன். மீதி எல்லா பிராக்டிஸஸ் உடைய பேரும் வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம். மெடிடேஷனுக்கே வந்து இவ்ளோ டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும். மெடிடேஷன் வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கணும். இப்ப நான்லாம் பண்ணது வந்து என்னன்னா, எனக்கு யாரும் சொல்றதுக்கு இல்ல. நான் புக்ஸ் அதனால தான் எனக்கு லேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 18, 19 வருஷம் ஆயிருக்கு. நான் வந்து ஒரு சில விஷயங்கள கண்டுபிடிக்க. நான் என்னோட 25த் ஏஜ்ல வந்து மொத்த புத்தகத்தையும் கிழிச்சு போட்டேன். இதுக்கப்புறம் தேவையே இல்ல. ஏன்னா கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அந்த எசன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இத பண்ணாவே நம்ம ரீச் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த விஷயத்துல மெடிடேஷன பொறுத்தவரைக்கும் 2 நாசியில காற்று வரும்பொழுது செய்யும்போது தான், நம்ம மனசு வந்து அடங்கிய நிலையில இருக்கும். அப்போ பயிற்சி பண்ணும்பொழுது தான், மனசு வந்து நம்ம டைரக்ட்டா சப்கான்ஷியஸ்குள்ள என்டர் ஆகுறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மெடிடேஷன் இதெல்லாம் விவேகானந்தர் மூலியமா அந்த ஸ்பிரிச்சுவல் மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. இந்த சயின்ஸையும், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நீங்க எப்படி பிரிச்சு பார்க்குறீங்க? சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. 2மே ஒரே ஒரு தளத்துல இருக்கக்கூடிய ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் தான். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து உள்ள தேடுற சயின்ஸ். சயின்ஸ் அப்படிங்கிறது வெளிய அப்ளை பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுதான் வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நெறைய குருமார்கள நீங்க டிராவல் பண்ணியிருந்திருக்கீங்க. நான் எல்லா மதத்தில உள்ள குருமார்கள் கூடயும் உங்கள்ட்ட அ அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்திருப்பீங்க. அதுலேருந்து ஹஸ்ரத் அப்துல் வஹாப் அவங்களோட தாக்கம் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? இல்ல நான் வந்து ஆ அது வந்து என்னன்னா, அப்துல் வஹாப் பாக்கவி அவர்கள பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நெறைய சயின்ஸ் வந்திருக்காங்க. நெறைய விஷயங்கள், நெறைய நபர்கள் வந்து வந்திருக்காங்க. நான் வந்து அவர வந்து ஒரு கிரேட் பாராசைக்காலஜிஸ்ட்டா தான் பார்க்குறேன். ஒரு மெட்டாபிசிக்ஸ வந்து இவ்வளவு ஈஸியா ஒருத்தங்க டீல் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அவரை பற்றி வந்து பார்த்து, படித்து, தெரிந்து கொண்ட விஷயங்கள்ல வந்து ஒரு மனிதன் 1980ஸ்ல ஆர்க்கிடைப் பத்தி பேசியிருக்காரு. ஆர்க்கிடைப் வந்து ஊருக்கு அதாவது கார்ல் யூங் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் வந்து அத பத்தி பேசியிருக்காரு. அந்த ஆர்க்கிடைப்ப மக்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஆர்க்கிடைப் அப்படிங்கிறது வந்து படிமம் அப்படின்னு அர்த்தம். படிஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயம். ஒருத்தங்களுக்கு வந்து இத வந்து புத்தர் வந்து என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, ஹேபிட் பேட்டர்ன் அப்படிங்கிறாரு. சைக்காலஜிஸ்ட் வந்து ஆர்க்கிடைப் அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்க்கிடைப்ப வந்து எவ்வளோ எக்ஸலென்ட்டா வந்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. அந்த ஆர்க்கிடைப்ப நம்ம உடைச்சா என்ன அதனால பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லிக் குடுத்துருக்காரு. தாட் ஹேபிட் பத்தி வந்து பேசியிருக்காரு. நெப்போலியன் வந்து தாட் ஹேபிட் வந்து நீங்க இத பண்ணணும், அத பண்ணணும்னு சொல்றத தாண்டி, ஆன்மீக ரீதியா வந்து தாட் ஹேபிட்ட வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ண முடியும்? காஸ்மிக் ஹேபிட் ஃபோர்ஸ வந்து நோக்கி நம்ம எப்படி ரீச் பண்ண முடியும்னு, ஹைலி வந்து ரொம்ப சயன்டிஃபிக்கான விஷயங்கள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ புரொடக்டிவிட்டி ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த ஆர்க்கிடைப்பா இருக்கட்டும், அதே மாரி கோல்டன் டைமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மெட்டாபிசிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும், அவர்கள் மாணவர்களுக்கு கொடுத்த பயிற்சிகளா இருக்கட்டும், இமேஜினேஷனா இருக்கட்டும், ரிலாக்சேஷனோட இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், விஷுவலைசேஷனோட இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், மூச்சுடைய இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய சயின்ஸ் வந்து குடுத்த விஷயங்கள் வந்து, "இத செய். இந்த நிலைக்கு நீ வா. நான் வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "இத நீ தெரிஞ்சுக்கோ. இதுல வந்து நெறைய சயன்டிஃபிக்கான விஷயங்கள் இருக்கு." சிமிலாரிட்டி சயின்ஸ் பத்தி பேசியிருக்காரு. சிமிலாரிட்டி சயின்ஸ் பத்தி நான் ஒரு ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து என்ன பண்றான், இந்த மரத்தை வந்து யாரு உள்ளங்கையால தூக்குறீங்களோ, அவனுக்கு வந்து 1000 பொற்காசுகள் அப்படின்னு வந்து சொல்றான். எல்லாரும் முயற்சி பண்றாங்க, முடியல.
ஒரு சின்ன பையன் வந்து நான் வரேன், நான் முன்னாடி வரேன். என்னால வந்து 1 மரம் என்ன 1000 மரங்கள வந்து என்னால என்னோட உள்ளங்கையால எடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வேகமா வந்து அந்த மரத்தின் விதைய அப்படி எடுக்குறான். விதைய எடுத்து இங்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறான். அவன் ஸ்டன் ஆயிட்டான். ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒவ்வொரு மரம் இருக்கு இல்லையா? எல்லாவற்றின் தொடக்கமும் சின்னதா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் டெர்ம்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு காலத்தில வந்து டீ ரூ. 1 இருந்தது. டீ ரூ. 1 இருக்கும்போது, நம்ம டீ வாங்கி என்ஜாய் பண்ணியிருந்தோம் அன்னைக்கு ரூ. 1. இன்னைக்கு ஒரு லேண்ட் இருக்கு. 1000த்துல லேண்ட் இருந்தது. இன்னைக்கு கோடிகள்ல இருக்கு. 1000த்துல இருக்கும்போது வாங்கியிருக்கலாமேன்னு யோசிக்கிறோம்ல. எந்த ஒரு செயலையுமே வந்து அதன் தொடக்க நிலையில இருக்கும்போது, கிள்ளி எறியிற அளவுக்கு தான் இருக்கும். அள்ளும் அளவிற்கு தான் இருக்கும். ஆனா அது விருட்சமா மாறிடுச்சுனாங்க, வெட்டுனா நம்ம கை காய்ச்சு போயிடும். ஸோ சிமிலாரிட்டி சயன்ஸ் அப்படிங்கிறது வந்து, ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன வச்சு பெரிய விஷயத்த புரிஞ்சுக்கிறது. நம்ம உட்கார்ற போஸ்டர வச்சு புரிஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிடுற முறைய வச்சு புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்ற வாழ்க்கைய வச்சு புரிஞ்சுக்கலாம். அசையிற அசைவுகள வச்சு புரிஞ்சுக்கலாம். பார்க்குற விஷயங்கள வச்சு புரிஞ்சுக்கலாம். நம்ம ட்ரெஸ் பண்றது, ஆர்கனைஸ்டா இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்துலயும் அது என்ன சிமிலரா காட்டும் அப்படின்னா, ஆர்கனைஸ்டா இருந்தா, நீ வெளிய ஆர்கனைஸ்டா இருந்தா, உள்ளேயும் ஆர்கனைஸ்டா இருப்ப. ஒரு பொருள எடுத்தா, எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, சுத்தமா இருக்கிறது ஓசிடி அப்படிங்கிறாங்க. ஓசிடி வந்து சம்திங் வெரி, வெரி டிஃபரண்ட். இது வந்து ஒரு பொருள எங்கேருந்து எடுக்கிறோமோ, அத அங்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னத்த குறிக்குது அப்படின்னா, இறைவன்கிட்ட இருந்து நாம எப்படி வந்தோம், எப்படி இறைவன்கிட்ட போனோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள். அப்போ ஒரு பொருள் எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ, எடுக்கப்பட்ட இடத்திலேயே கொடுக்கப்படுது. நீ எது இங்கிருந்து எடுத்தாயோ, அது இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது. எது கொடுத்தாயோ, இங்கிருந்து தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது எல்லாமே, அது சர்க்கிள தான் மீன் பண்ணுது. இப்ப ஜென்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்கக்கூடிய சர்க்கிள் ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அது வந்து ஒரு சர்க்கிள். விஷியஸ் சர்க்கிள். நீங்க ஃபுட் செயின் எடுத்தீங்கன்னா, முதல்ல வந்து பறவை பூச்சிய சாப்பிடும். பறவை இறந்ததுன்னா, பூச்சி பறவைய சாப்பிடும். இது வந்து ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிள் கம்ப்ளீஷன் தான் வந்து இருக்கு. அதே மாரி எல்லா ஞானவான்களுமே வந்து ஒரு பொருள எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த பொருள் எப்படி நீ எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கணுமோ, இந்த உடல எங்க எடுத்தியோ அங்க வைக்கணும். இங்க மனச எங்க எடுத்தியோ அங்க வைக்கணும். உன் சொல்ல எங்க எடுத்தியோ அங்க வைக்கணும். உன் பார்வைய எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். உன் உணர்வ எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அந்த இடத்த வந்து நீ மிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகாம ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து அந்த சர்க்கிள விட்டு வெளிய போயிடுற. இப்போ சிமிலாரிட்டீஸ் அப்படிங்கிறது ஒன்றை போல் இன்னொன்று அப்படின்னு சொல்றோம். நாம வந்து ஒரு விஷயம் சிமிலர் அப்படின்னு சொன்னா, உங்கள மாரியே நான் இருக்கேன்னா, இப்ப உங்க குழந்தை வந்து உங்கள மாரி இருக்கான்னா, உங்களுடைய சிமிலாரிட்டி வந்து அவனுக்கு இருக்கு. பிசிக்கல் சிமிலாரிட்டி. ஆட்டிட்யூட் சிமிலாரிட்டி வந்து இருக்கும்போது, உங்கள மாரியே அவன் இருக்கான். நீங்க கடன் வாங்குனீங்கன்னா, அவன் கடன் வாங்குவான். நீங்க வந்து கடன் வாங்காம பிசினஸ் பண்றீங்க. பிசினஸ் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரீங்கன்னா, உங்கள பார்த்து அவன் காப்பி அடிப்பான். ஸோ சிமிலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன செயலை வைத்து பெரிய விஷயங்கள புரிஞ்சுக்கிறது. அது இந்த விஷயத்த பத்தி ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஹிப்னாட்டிசம் பத்தி பேசியிருக்காரு. பிசினஸ பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, மாணவர்கள் கிட்ட வந்து ஒரு குரு எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் வந்து உங்ககிட்ட மரியாதையா கேட்கல. இந்த ஊர்ல இருந்து வந்த மக்கள் வந்து நான் எந்திரிக்கும்போது எந்திரிக்கிறதும், உட்காரும்போது உட்கார்றதும் வந்து அந்த மக்கள் வந்து ஏற்படுத்தினது. அத நான் நினைக்கல. நீ எனக்கு மரியாதைலாம் தர தேவையில்ல. நீ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்றத ஃபாலோ பண்ணு. பயிற்சி வந்து உயிருக்கு மேல இருக்கக்கூடிய விஷயம். நீ ஒன்ஸ் வந்து பயிற்சிய கைய பிடிச்சுட்டன்னா, அத விடக்கூடாது. விட்டுட்டன்னா பறந்துருவ" அப்படின்னு சொல்றாரு. திஸ் மீன்ஸ் அது என்னன்னா, பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு மதுப்பிரியர் இருக்காரு. முதல் முறை ஒரு மது எடுக்கும்போது, இவ்வளோ அவுன்ஸ்ல எடுக்கும்போது வந்து மது அவருக்குள்ள போகும்போது, ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துது. 2வது முறை என்ன ஆகும்னா, அது டபுள் ஆகும். 3வது முறை ட்ரிபிள் ஆகும். இப்படி போய்க்கிட்டே இருக்கும். பயிற்சியும் அதே மாரி தான். ஒன்ஸ் அவன் எடுத்துட்டு விட்டுட்டான்னு வைங்க, அடுத்த நிலை வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்த அந்த ஃபர்ஸ்ட்டு கிக் வந்த அந்த ஃபீல் வந்து வராது. ஆனா தொடர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு 300 கிராம்ஸ், ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். கைய இப்படி வந்து நீட்டி வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் வைக்க முடியுதுன்னு பாருங்க. அப்ப தொடர்ந்து பண்ணும்போது வலி ஏற்படும். வள்ளுவர் சொல்றாரு ஒரு இடத்துல, மயில் இறகாவே இருந்தாலும், மயில் இறக ரொம்ப லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, வண்டியோட அச்சாணியே முறிஞ்சிரும். அது லேசா இருக்கு, பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. பாக்கியவி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு படுக்கை இருக்கு. அந்த படுக்கையில நான் ஒரு சின்ன மூட்டை பூச்சி மட்டும் விட்டுட்டேங்க. நீங்க தூங்குங்க நான் தூங்க முடியுமா? ஒரு மரக்கட்டை இருக்கு. அந்த மரக்கட்டையில ஒரு சின்ன கரையான் மட்டும் இருக்கு. பட் இந்த மரக்கட்டை வந்து நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா முடியுமா? ஸோ, ஒரு சயன்டிஃபிக் வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவர் குடுக்குறது எனக்கு மிகவும் நெருக்கமாவும், ஒரு ஹை லெவல் ஒரு சைக்காலஜிஸ்ட்க்கு இருக்கக்கூடிய புரிதலையும் நான் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருந்தது. ஆஸ் நான் பார்க்குறது இவரு வந்து அவர் ஒரு ஞானவான்.
அவரு நெறைய விஷயங்கள் தெரிந்தவர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, அந்த எல்லாருக்குமே எல்லா விஷயமும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மைவாதியாவும், ஆகச்சிறந்த மனிதனும் ஹரிதாஸ். ஸோ நான் பார்க்கல. பட் ஒரு மானசீக ஒரு குருவா தான் நான் அவர பார்க்குறேன். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். நெறைய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி நம்ம பேசலாம். இந்த பிரபஞ்சமே இயங்குதுங்கிறத அழகா ஆ காக்கி இன்னொரு கேள்வி. இந்த சிந்தனை பழக்கம், அந்த பிரபஞ்சம் பழக்கம் சொல்றாங்க. அத பத்தி உங்க கண்ணோட்டம். சிந்தனை பழக்கம் அப்படிங்கிறது வந்து உண்மைய சொல்லணும்னா, ஹேபிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பழக்கம்னாவே ஹேபிட். ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் தான் வந்து பழக்கமா மாறுது. ஒரு நட்பு அப்படிங்கிறது எப்படி மாறும்? தொடர்ந்து சந்தித்தல் மூலமா நட்பு ஏற்படுது. தொடர்ந்து சந்தித்தல் மூலமா காதல் ஏற்படுது. தொடர்ந்து ரீவிசிட் பண்றதுனால, ரிவிஷன் பண்றதுனால புத்தகம் மனனம் ஆகுது. ஒரு சப்ஜெக்ட் கூட வந்து நம்ம இன்டராக்ட் பண்ண முடியுது. அப்போ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரிலேட் பண்றது. ரிலே அப்படின்னா தொடர்பு. தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. அப்படின்னா ரிப்பீட்டடா பண்றது. கன்சிஸ்டன்ட்டா பண்றது. ஸோ ரெப்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த தாட் ஹேபிட் அப்படிங்கிறது வந்து சிந்தனை பழக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி சிந்திப்பாங்க. அப்போ அந்த சிந்தனையின் ஓட்டத்த வந்து நேர்முகமாக ஓட்டுவதன் மூலமாக நாம் அறுவடை செய்யக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அத வந்து ஹேபிட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நெப்போலியன் ஹில் வந்து நெறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. நெப்போலியன் ஹில் வந்து வெற்றிய பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது, அவருக்கு மிகவும் ஆச்சரியகரமான தகவல்கள் வந்து நெறைய கிடைச்சிருக்கு. அப்போ அதுல வந்து தாட் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அப்போ தாட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. தாட் ஹேபிட்ஸ பொறுத்து தான் நீங்க என்ன டைரக்ஷனுக்கு வந்து உங்கள நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ, தாட் ஹேபிட் வந்து டெவலப் ஆகணும். அது ரொம்ப 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 முக்கியம். இப்ப தாட் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெவலப் ஆகல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்ப திருவள்ளுவர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். "எண்ணியது எண்ணியாங்கு எய்தோர் எண்ணியார் திண்ணியராக பெறின்" அப்படின்னு. எண்ணியது அப்படின்னா, இப்போ இங்க எத்தன மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா, நம்ம மனிதர்கள மட்டும் செலக்ட் பண்ணி எண்ணுவோம். 1, 2, 3, 4. இங்க எத்தன வந்து சீட்ஸ் இந்த மாரி இருக்குன்னா, செலக்ட் பண்ணி தானே எண்ணுவோம். சீட்ட தானே செலக்ட் பண்ணி எண்றோம். டஸ்ட்பின் கவுண்ட் பண்ணணும்னா, இங்க எத்தன டஸ்ட்பின்ஸ் இருக்கும்? எத்தன மரங்கள் இருக்கும்? மரங்கள்ல இன்னென்ன மரம் நமக்கு தேவைன்னா, செலக்ட் பண்ணி தானே எண்றோம். இப்போ எண்ணுதல் அப்படிங்கிறது வந்து செலக்டட் தாட்ன்னு அர்த்தம். அந்த செலக்டட் தாட்ட வந்து ரிப்பீட்டடா நம்ம திங்க் பண்ணும்பொழுது, அது பேரு தான் வந்து தாட் ஹேபிட் அப்படின்னு சொல்றோம். நான் வந்து திங்க் பண்றத சொல்லல. திங்க் பண்றதுக்கான பேட்டர்ன உருவாக்குறதுக்கு பேரு தான் தாட் ஹேபிட். திங்க் பண்றது பேரு கிடையாது. தனியா பண்றது பேரு வந்து திங்கிங். திங்கிங் வந்து நம்ம வந்து எத வேணாலும் திங்க் பண்ணலாம். பட் தாட் ஹேபிட் அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய, நாம் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய தாட்ஸ வந்து செலக்ட் பண்ணி, அத ஹபிச்சுவலா திங்க் பண்றதுக்கு பேரு. அந்த ஹபிச்சுவலா திங்க் பண்றதுக்கான பழக்கம் இருக்கு இல்லையா? அது பேரு தான் வந்து தாட் ஹேபிட். அதுதான் வந்து தாட் ஹேபிட். காஸ்மிக் ஹேபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் கைய அசைக்கிறேன். இது வந்து ஆக்ஷன். ஓகே. கைய வந்து நான் அசைக்கிறது ஒரே ஸ்டைல்ல தான் இருக்கும். அத வந்து பாடி லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. என்னோட உடல் மொழியும், உங்களோட உடல் மொழியும் நம்ம அசைவுக்கு ஏற்றாற்போல் வந்து மாறும். அந்த அசைவு வந்து தான் நம்மள டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஒரு க ஒரு நடிகர் இருக்காரு. அவரோட உடல் மொழிய பேசும்போது, ஒரு ஸ்பீடா பேசுறதோ, அல்லது மெதுவா பேசுறதோ, இல்ல கம்பீரமா பேசுறதோ, அவங்களுடைய உடல் மொழி வந்து அந்த ஆக்ஷன் தான் அவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. இது வந்து கான்ஷியஸ் ஆக்ஷன். ஆனா உள்ளுக்குள்ள வந்து இப்போ பிளட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இந்த டைரக்ஷன்ல நீ போன்னு சொன்னா போகாது. ஹார்ட் வந்து இப்படி தான் நீ பம்ப் பண்ணணும். நீ ஸ்டாப் பண்ணுனா பண்ணாது. அதுக்கு பயிற்சிகள் இருக்கு. ஹார்ட்ட நிப்பாட்டி காமிச்சவங்கலாம் இருக்காங்க. கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள்ல வந்து நிப்பாட்டி காட்டுனவங்கலாம் இருக்காங்க. அது அது வந்து எக்செப்ஷன். அதெல்லாம் பயிற்சியின் தரத்தை பொறுத்து வேற வேற மாரி இருக்கு. பட் நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பிள் எடுத்து நாம வந்து வொர்க் அவுட் பண்றோம். ஒரு குறிப்பிட்ட மசில் வந்து வொர்க் ஆகுது. தினமும் வொர்க் பண்ண அந்த மசில் வந்து பில்ட் ஆகுதுல்ல. இதே வந்து ரொம்ப பெருசாகவே இல்ல. வாழ்நாள் முழுக்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கிட்னி வந்து வொர்க் பண்ணிக்கிட்டே தானே இருக்கு. இதெல்லாம் வந்து காஸ்மிக் ஹேபிட் ஃபோர்ஸ்ல வந்து இருக்கு. நம்ம வெளிய இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பெருசாவும், சின்னதாவும் மாறுற மாரி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி ஆகுதான்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குமே தவிர்த்து, பெருசாவோ, சின்னதாவோ வந்து மாறாது. நோய் வந்தா வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம். பட் நார்மலா இருக்கும்போது, அது என்ன சைஸ்ல இருக்கோ, அதே மாரியும், அது என்ன ஆக்ஷன் பண்ணுதோ, அததான் பண்ணும். இது வந்து காஸ்மிக் ஹேபிட் ஃபோர்ஸ்ல இருக்கு. அத நம்ம மாத்தவே முடியாது. ஏன்னா, அது காஸ்மிக் ஹேபிட்ல இருக்கிறதுனால, அத வச்சு தான் எனக்கு, உங்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் அது அதனோட டைப்ஸ்க்கு ஏத்த மாரி அந்த ஹேபிட் உடைய ஃபோர்ஸ் வந்து உள்ள இருக்கு.
அந்த ஹேபிட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கோ, அத நம்ம இமிட்டேட் பண்ணணும். அந்த இமிட்டேட் பண்ணும்போது, நம்ம ஒன்ஸ் இமிட்டேட் பண்ணி அந்த ஹேபிட் ஃபோர்ஸ வந்து சப்கான்ஷியஸ்குள்ள என்டர் ஆயி, அந்த ஹேபிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன உண்டியல்னு வச்சுக்கங்களேன். உண்டியல்ல பார்த்தீங்கன்னா, சின்ன கோடு மட்டும் இருக்கும். நம்ம வந்து காசு எடுத்து இப்படி போடுவோம். நம்ம வீட்ல வந்து சேமிக்கிறதுக்கு வைக்கிறோம். உண்டியல நீங்க தூரத்தில வச்சுட்டு, இங்கிருந்து டாஸ் பண்ணணும். டாஸ் பண்ணா எத்தன காயின்ஸ் போய் விழும் அதுல? ரொம்ப ரேர். ரொம்ப ரேர். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ரேர். நீங்க 1000 காயின் போட்டாலும், அதுல 1 காயின் விழுமாங்கிறது வந்து ரொம்ப ரேர். இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ரேர் இல்லையா? காஸ்மிக் ஹேபிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அதான். அந்த ஹேபிட் ஃபோர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் மாரி இருக்கும். அதுல காயின் போடுற மாரி. இதத்தான் வந்து பைபிள்ல இந்த வாசல் வந்து ஏழைகளுக்கான வாசல். ஒரு காலின் வழியாகத்தான் நீங்க வந்து வர முடியும்னு பைபிள்ல வந்து சொல்லுவாங்க. சிவவாக்கியர் இத பத்தி பேசுறாரு. எங்கள் வாசல் ஏழை வாசல் அப்படின்னு. ஏன் ஏழை வாசல்னா, ஏழையோட வாசலுக்கு நீங்க போனீங்கன்னா, சொந்தக்காரன் யாருமே இருக்க மாட்டான். அந்த மாரி ஆன்மீகம் சார்ந்த, தெளிவு சார்ந்த விஷயங்கள்ல அந்த வாசலுக்கு எல்லாருமே போய் இருக்கிறதே இல்ல. அது தேவையே இல்ல. எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒரு கதை ஒன்று உண்டு. இப்போ ஒருத்தன் வந்து நான் எப்படியாவது என்லைட்மென்ட் ஆகணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நண்பர்கள் யோசனை சொல்றாங்க, இந்த இடத்துக்கு போ. அவங்க வந்து சில வழிகள் சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புறாங்க. அவன் என்ன பண்றான், போயிட்டு எனக்கு என்லைட்மென்ட் ஆகணும். நீங்க வந்து ஏதாவது சொல்லிக் குடுங்க அப்படின்னு கேட்கிறான். அவங்க வந்த உடனே இவங்க வந்து சொல்றாங்க, எங்க மதத்துக்கு வந்து இந்த இந்த நம்பிக்கைகள் இருக்கு. இது மதம் இல்ல மார்க்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்றான். ஆக முடியல. இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, பிங்கிற ரிலிஜன்ல இது மதம் இல்ல மார்க்கம். இதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு. இத ஃபாலோ பண்ணணும். சிங்கிறவரு வந்து சொல்றாரு, இது மதம் இல்ல மார்க்கம். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இவன் வெக்ஸ் ஆயிட்டான். நண்பர் கேட்கிறாரு, என்னடா ஆச்சு? இப்போ என்லைட்மென்ட் அடைஞ்சியா? இல்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டா, இல்ல எல்லாரும் ஒரு மார்க்கமா இருக்காங்க. அப்படின்னு வந்து கிண்டல் பண்றான். நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாரும் ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க. மார்க்கம் அப்படிங்கிறது வந்து வழி. கடவுள் வந்து வரான். கடவுளா சொன்னாலோ, அல்லாஹ்வா சொன்னாலோ, இல்ல தேவனா சொன்னாலோ, கடவுள் என்ன கேட்குறான்? நான் மார்க்கத்த வகுத்து ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். அந்தந்த ஏரியால இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் கண்டிஷன், கல்ச்சர் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நான் குடுத்துருக்கேன். மார்க்கத்தில பயணிச்சு என்னோட டெஸ்டினிய ரீச் பண்ண யாருமே இல்லாம, என்ன மார்க்கத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு வந்து கடவுளே கேட்குறான். ஒரு இடத்துல வந்து ஒரு சூஃபி சொல்றாரு. நான் அந்த சூஃபிய பத்தி பின்னாடி பேசுறேன். ரொம்ப சிறப்பான சூஃபி. அப்துல் வஹாப் பாக்கவி அப்படிங்கிற ஒரு சூஃபி. அவரு வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, "நீ கார் கேட்ட, நான் கார் குடுத்தேன். வீடு கேட்ட, வீடு குடுத்தேன். பிரஸ்டீஜ் கேட்ட, பிரஸ்டீஜ குடுத்தேன். என்ன யாரும் கேட்கலையேப்பா!" அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். "என்ன கேட்டா எல்லாமே வந்துருமே!" அப்படின்னு வந்து சொல்றான். அப்படின்னு வந்து அவரு சொல்லுவாரு. நான் ஒரு கவிதை எழுதிடுவேன். அந்த மாரி, "இறைவா! நீதான் வேண்டுமென்று யாரும் கேட்காததின் காரணத்தினால் தானோ என்னவோ, நீ அநாதி" அப்படின்னு வந்து நான் ஒரு கவிதை வந்து எழுதிருவேன். அது ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தது அது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஞானம் வேணும்னு எவனும் போறதே கிடையாது. நான் ஏன் ஒருமையில பேசுறேன்னா, ஞானத்தை பொறுத்து வந்து குழந்தைங்களா இருக்காங்க. ஞானத்த நோக்கி போகணுன்றதே இல்ல. எங்க வீட்ல ஒரு முறை வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு ஜின் கதைய பத்தி நான் எங்க வீட்ல சொல்றேன். எங்க வீட்ல வந்து அம்மாவும், அப்பாவும் ரொம்ப ஹியூமரஸ் அவங்க. ரொம்ப ஹியூமரா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன. அந்த டைம்ல வந்து ஒரு முறை என்னாச்சு, புத்தர் காட்டுக்கு போயிட்டு ஞானம் அடைஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு. மனைவி மக்கள வந்து பார்க்கணும்னு வராரு. பார்க்கும்போது தங்களுடைய மகன் ராகுலன வந்து அம்மா பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்பாவ. அப்படி கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு பார்க்குறாரு. கட்டி அணைச்சுக்கிறாரு. கட்டி அணைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மனைவிய பார்க்குறாரு. மனைவி கேட்குறாங்க, "காட்டுக்கு போய் தான் நீங்க நெனச்ச விஷயம் நடக்கணுமா? கிடைச்சிருச்சா? நீங்க அடைஞ்சுட்டீங்களா? நீங்க தேடின விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, "இல்ல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இங்க இருந்தாலே கிடைக்கும் தான். நான் தெரியாம அங்க போயிட்டேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இருக்கிற இடத்துல இருந்தே கூட வந்து அடையிற மாரி தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க அடைந்த அந்த விஷயத்துல உங்க மகனுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னா, மகன் தலையில இருந்த கிரீடத்த அப்படியே எடுத்துட்டு, அவன் கையில திருவோட குடுத்து, "இப்பொழுது நீ செல் ஞானத்தை தேடி" அப்படிங்கிறாரு. இது வந்து கண்களில் நீர் வர வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்து அத படிச்சுட்டு தாங்க முடியல. எந்த அம்மா, அப்பா அப்படி இருக்காங்க? இப்பல்லாம் வந்து ஃப்ரீடம் ஏதா டிசைன் விச் மீன்ஸ் கிரீடம் அப்படிங்கிறது வந்து பிரின்சஸா இருக்கான் இல்லையா? அத நீ துறந்துருங்கிறாரு. நான் சொன்னது வந்து பிசிக்கலி இல்ல. அந்த கிரீடம்னு சொல்றது வந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரிவிலேஜஸ தொறந்துட்டு, "நீ திருவோட எடுத்துக்கிட்டு போ. ஞானத்த போய் பிச்சை எடு" அப்படிங்கிறாரு.
அந்த மாரி வந்து சொல்றாரு. அப்போ இந்த கதைய படிச்சுட்டு ஒரே கண்ல தண்ணி வந்துருச்சு. எங்க அம்மாகிட்ட போய் சொல்றேன். அவ எவ்வளோ கிண்டலா வந்து நக்கலா வந்து பதில். இந்த மாரி ஒரு கதைய கேள்விப்பட்டேன். எத்தன பெற்றோர்கள் நீங்க வந்து இப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொன்னதுக்கு, எங்க வீட்ல சொன்னாங்க, "நீ ஐஏஎஸ் படிக்கிறேன்னு போன. இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் உங்க அப்பாவும் ஞானத்த தேடி நாங்க போறோம். திருவள்ளுவர் தான் மிஸ்ஸிங்" அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிண்டல் அடிக்கிறேன் நான். அதோட வந்து சரி இந்த கதைகள்லாம் வந்து வீட்ல வேணாம் அப்படின்ட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன்.